ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகை பற்றின ஒரு வீடியோ. நம்ம த்ரிஷா 42 வயசு ஆகக்கூடிய நம்ம த்ரிஷாவை நிறைய விதவிதமான ஆங்கிளில் பார்த்து ரசிச்சிருக்கோம், நிறைய கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸில் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ த்ரிஷா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஃபேவரட்டானது அவங்களுடைய தொப்புள் அழகாக தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய முன்னழகில் இருக்கக்கூடிய அந்த நீமோ ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது. இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பிடிக்கும், அவங்களுடைய அக்கள். ஸோ த்ரிஷாவுடைய அக்களும் சில பேர் நிறைய பேருக்கே பிடிக்கும். ஸோ தொப்புளுக்கு எவ்வளோ பேர் ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவு ஈக்குவலாக அவங்களுடைய அக்களுக்கும் இருக்கிறாங்க. ஸோ அந்தளுடைய அக்கள் கம்பைலேஷன் வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷாவுக்கு பேஸ் பண்ண வீடியோ மட்டும்தான். ஸோ த்ரிஷா மட்டும்தான் இதில் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத எல்லா த்ரிஷாவுடைய அக்கள் பிக்சர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இது ஒரு பார்ட் 1 தான். இதே மாதிரி இந்த வீடியோ சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய த்ரிஷா மாமியோட வீடியோஸ் அவங்களுடைய தொப்புள் அழகை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், இல்லைனா அக்கள் அழகை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கம்பைலேஷன் வீடியோவை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு த்ரிஷா அப்படின்னாலே 42 வயசு ஆகக்கூடிய ஆண்டி த்ரிஷாவுடைய கவர்ச்சிகரமான ஒரு உடல் அமைப்பில் எது உங்களுக்கு பிடிச்சமானது? நிறைய பேருக்கு தொப்புள் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது தொப்புளுக்கு அப்புறம் பிடிச்சது அக்கள் தான். ஸோ அவங்களுடைய ஒரு படத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சில படத்தில் அது நிறைய பேர் நோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வழிக்காமல் இருப்பாங்க. சில பேர் க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஆனால் த்ரிஷாவும் க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில படத்தில் அதை ஸ்பெசிஃபிக்காக இப்படி கையை தூக்குனாலே பட்டுன்னு நம்ம பார்வை அங்கே போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கருப்பாக வச்சுருப்பாங்க எடுக்காமல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் த்ரிஷா நிறைய பண்ணுவாங்க. அந்த டாக்டிக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கையை தூக்குனாலே பட்டுன்னு அதில் கருப்பாக தெரிகிறதால உங்களுடைய பார்வை தொப்புளுக்கு அப்புறம் அங்கே போகுது இல்லையா? ஸோ இதனால தான் த்ரிஷா தமிழ்லேயும் தெலுங்குலேயும் டாப் ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. அவங்கள நிறைய கவர்ச்சிகரமான அந்த கிளாமரஸ் சாங்ஸில் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் இது தான். ஸோ தமிழில் சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தெலுங்குலேயும் நல்லாவே யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய அங்கே எண்ணெயை ஊற்றி கையை வைக்கிறது, அப்புறம் தூக்கி பின்னழகில் போட்டு கசக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தமிழ்லேயுமே ஏன் பண்ணாங்க. சிம்புவும் நயன்தாராவும் எவ்வளோ விஷயம் பண்ணாங்களோ அதே மாதிரி சிம்பு த்ரிஷாவுக்கும் வச்சு பண்ணியிருக்காப்புல. ஸோ அலை அப்படின்ற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக பேர் தெரியல. ஆனால் இந்த படத்தில் த்ரிஷாவும் சிம்புவும் நடிச்சிருப்பாங்க. சும்மா போட்டு பிசைஞ்சு எடுத்துருப்பாப்புல, கை வைக்காத இடமே கிடையாது. ஸோ ஒரு சீன் வரும். அந்த ஒரு சீனில் அந்த சீன் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த லைட்டாக வெள்ளையாக நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த கையை தூக்கினா ஸோ இப்போ ஒரு சீன் வரும். அந்த சீனில் கரெக்டாக கீழேருந்து மேலே மூந்து பார்க்கணும். மூந்து பார்த்துட்டு கையை கட்டி பிடிக்கணும். இடுப்பில் கட்டி பிடிக்காமல் ஒரு கை பின்னாடி வச்சுருப்பான் பாருங்கள். ஸோ பின்ன 2 பக்கம் பின்னழகில் கையை வச்சு நடுவில் கை வச்சு பச்சக்க நம்பி விட்ருவாப்புல. ஸோ இந்த மாதிரி த்ரிஷாவை நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காப்புல நம்ம சிம்பு விண்டேஜ் காலத்தில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் விண்டேஜ் த்ரிஷா, விண்டேஜ் சிம்பு. ஸோ இப்போ கூட இருக்கான்னு தெரியல கனெக்ஷன். ஆனால் முன்னாடியெல்லாம் கை வைக்காத இடமே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே முக்கியமாக த்ரிஷாவுடைய பின்னழகு முன்னழகிலும் போட்டு கசகன்னு கசக்கி எடுத்துருப்பாப்புல. ஸோ விடிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கிஸ்ஸிங் சீன், ஸோ விடிவிலையுமே வாண்டடாக வச்ச கிஸ்ஸிங் சீனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன் நிறைய வச்சுருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல பச்சக்குன்னு அடிச்சிருவாப்புல. அப்போ ஸ்க்ரீன் மழையில் எவ்வளோ அடிச்சிருப்பார் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தோணுது. ஸோ நயன்தாராவுடைய வாக்கிங் ஸ்டைல், 4 கால் நடக்கிற மாதிரி சீன் பார்த்துருப்போம். நம்ம த்ரிஷாவும் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த நீமோ ஃபிஷ். ஸோ குதிச்சு வரக்கூடிய நீமோ ஃபிஷ் இப்போது ஒரு கையில் வச்சுருக்கிற பாலில் தட்டி விளையாடணும், அதுதான் சீனு. ஸோ அதை தத்ரூபமாக கவர்ச்சிகரமாக எடுக்க போகிறேன் அப்படின்றது சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாடா ஒல் மை பியர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி த்ரிஷா எப்படி ஆங்கிள் பாலை தட்டி நீங்கள் குதிச்சு வாங்க, நான் டாப் ஆங்கிளில் ஸ்லோ மோவில் உங்களுடைய முன்னழகு குலுங்க வரும். அதை நான் கரெக்டாக ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிறேன், நம்ம படத்துக்கு சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் தான் எடுத்திருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் இந்த படத்தில் அஜித் விடாமுயற்சி படத்துலையுமே 42 வயசு ஆண்டியோடைய முன்னழகு அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோடு பகுதி தெரியும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு ஜிம் வீடியோவில் பிராவோட நிற்பாங்க. ஆனால் அதுலேயுமே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் இந்த விடாமுயற்சியில் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க. இது எப்படின்னே தெரிலப்பா, ஏற்றி இறக்குறாங்க. ஸோ த்ரிஷா மாமியோட உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கவர்ச்சிகரமான உடல் அமைப்பில் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.